பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து வர்றதுக்கு, இல்லைனா நம்ம மதியானம் லஞ்சுக்கு, இல்லைனா டின்னருக்கு, இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட் கூட இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நேரத்திலேயே, அதாவது ஒரு 5 to 10 நிமிஷத்துலேயே இந்த ரைஸ் நம்ம செஞ்சிடலாம். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சொல்லவே வேணாம். சாப்பிட்டு பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அதோட டேஸ்ட் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத. இப்போ வாங்க அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் டு சாச்சி சமையல். ஃபஸ்ட்டு இந்த ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் ஒரு 2 கிட்ட மீடியம் சைஸ் அளவு வெங்காயத்தை எடுத்து சும்மா ஸ்லைஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயத்தோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்து அது லைட்டாக கலர் மாற ஸ்டார்ட் பண்ணும் இல்லையா, அந்த டைம் வரைக்கும் வதக்கி விட்ட பிறகு இது கூடவே ஒரு 3 கிட்ட பெரிய சைஸ் அளவு கேப்சிகம் எடுத்து அதையுமே நல்ல ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு அது கூட சேர்த்து வதக்கி விட்டுக்கரலாம். வெங்காயம் எப்படி நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துச்சோ அதே மாதிரி கேப்சிகமும் நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரணும். அதனால நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட அதை நல்லா வதக்கி விட்டுக்கரலாம். பாருங்க, வெங்காயம் கேப்சிகம் இது ரெண்டுமே சூப்பராக வதக்கி வந்துருச்சு. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு ஒரு 4 கிட்ட முட்டை உடைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கரலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு முட்டை தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த முட்டையுமே அது கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விடும்போதே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கிட்ட வதக்கி விட்டுட்டே இருக்கும்போது உங்களுக்கு நல்ல உதிரியாக பாப்கார்ன் மாதிரி இந்த மாதிரி முட்டை வந்து கிடைக்கும். அது வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடணும். கண்டிப்பாக பாருங்க, நான் சொன்ன பதத்துக்கு இது வந்துருச்சு. இந்த டைம்ல இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கரலாம். ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்து வச்சிருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கரலாம். அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அடுத்து ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இல்லைன்னா சிக்கன் மசாலா, இல்லைன்னா மட்டன் மசாலா, எந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த மசாலா நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க, சூப்பராக இது நல்லா கலர்ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த டைம்ல இதில் நான் இன்னைக்கு வடிச்சு ஆற வச்சு சாதம் எடுத்து வச்சிருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கரலாம். சாதம் பார்த்தீங்கன்னா நல்லா உதிரியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ அந்த முட்டை கூட இந்த சாதமும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. பாருங்க, மசாலா எல்லாம் நல்லா செட் ஆகி சூப்பராக உதிரியாக வந்துருச்சு. அடுத்து இந்த டைம்ல என்ன சேர்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பொருள் தான் சேர்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு உப்பு, இது கிடையாது நான் சொன்னது. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இதுதான் நான் சொன்னது. ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் கடைசியாக சேர்க்கும் போது இந்த சாதத்துக்கு கூட கொஞ்சம் டேஸ்ட் வந்து கிடைக்கும். சூப்பராக இருக்கும். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த மசாலாவும் அந்த ரைஸ் கூட செட் ஆகிற மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை எடுத்து அது மேலே தூவி விட்டுறலாம். அடுத்து இது கூடவே சாதம் நல்ல கமகமன்னு இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து அதில் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணிடுங்க. லஞ்சாக இருக்கட்டும்ப்பா, இல்லைன்னா டின்னராக இருக்கட்டும், இல்லைன்னா லஞ்ச் பாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்து விடுங்க. இது எல்லாத்துக்குமே பக்காவான பர்ஃபெக்டான ரெசிபியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டான சூப்பரான இந்த எக் கேப்சிகம் ரைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எப்போவும் ஒரே மாதிரி முட்டை சாதம் செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டேஸ்ட்டாக சூப்பராக வித்தியாசமாக ஃப்ளஃபியாக எக்கை ஃப்ரை பண்ணி அதில் எக் ரைஸ் செஞ்சு பாருங்கள். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக செம்மையாக இருக்கும். அந்த ஃப்ளஃபி எக் ரைஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் அந்த லைக் பட்டனையும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு அகலமான பவுலாக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பவுலில் நான் இன்னைக்கு ஒரு 3 கிட்ட முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கரலாம். அடுத்ததா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு ஸ்பூனை வச்சு நல்ல ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட பீட் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளவு தூரம் நீங்க பீட் பண்றீங்களோ அவ்வளவு தூரம் நமக்கு ஃப்ளஃபியா எக் நல்ல ஃப்ரை ஆகி கிடைக்கும். பாருங்க, சூப்பரா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அடிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு கடாயில ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல நம்ம பீட் பண்ணி
வச்சிருக்கிற முட்டையை எடுத்து இதுல சேர்த்துக்கலாம். முட்டை பாத்தீங்கன்னா நல்ல எண்ணெய் காஞ்ச பிறகுதான் நீங்க ஊத்தணும். அப்பதான் நல்லா புஷ்ஷுன்னு நமக்கு ஃப்ளஃபியா முட்டை நல்லா பொரிஞ்சு கிடைக்கும். போட்ட உடனே ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட கரண்டியை வச்சு இது மாதிரி எடுத்து விட்டீங்கன்னா மத்த முட்டையெல்லாம் ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சு கிடைக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது முட்டை சூப்பரா நமக்கு ஃப்ளஃபியா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த டைம்ல இதை எடுத்து ஒரு பாத்திரத்துல வச்சுக்கலாம். அடுத்ததா ஒரு 2ல இருந்து 3 ஸ்பூன் அளவு கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதோ வாசனைக்காண்டி இதுல ஒரு 2 பட்டை, 4 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயம், ஒரு 2 கிட்ட பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க சூப்பரா இது நல்லா வதங்கி வந்துட்டு இருக்குது. ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. வெங்காயம் நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த டைம்ல இதுல ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அடுத்ததா ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளி பழத்தை எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்ததா அது கூடவே ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம போட்ட தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு ஓரளவுக்கு நல்லா சாஃப்டா வதங்கி வந்த பிறகு இதுல நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற முட்டை எடுத்து இதுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து நல்லா வடிச்சு நல்லா உதிரியா ஆற வச்சு வச்சிருக்கேன். அதை எடுத்து இதுல சேர்த்துக்கோங்க. பாஸ்மதி அரிசிக்கு பதிலா நீங்க வீட்டுல யூஸ் பண்ற அரிசி கூட சேர்த்துக்கலாம், உங்க விருப்பத்தை பொறுத்தது. அடுத்ததா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் குழம்பு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இதுதான் இதுக்கு தேவையான மசாலா. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க உதிரியா சூப்பரா இது நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி விடும்போது அடுப்பு ஓரளவுக்கு நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்கி விடணும். அப்பதான் நல்லா இருக்கும். கடைசியா அது கூடவே கொஞ்சமா மல்லி இலையும் போட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுட சோப் பண்ணீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்ல ஃப்ளஃபி எக் ரைஸ் ரெடி. செம்ம டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா பழைய மெத்தட்ல தூக்கி போட்டுட்டு இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அவிச்ச முட்டையில லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து வர்ற ஒரு சூப்பரான ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்பதான் என்னோட வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா, ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் வீடியோ போடுற எனக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்கா இருக்கும். இப்ப வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாம சூப்பரான டேஸ்ட்ல பாயில்டு எக் ரைஸ் எப்படி செம்மையா செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வெல்கம் டு சாச்சி சமையல். ஃபர்ஸ்ட் நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3 கிட்ட முட்டை எடுத்து நல்லா பாயில் பண்ணி அது மேல உள்ள ஓடெல்லாம் உரிச்சு வச்சிருக்கேன். இப்போ இந்த ஒரு முட்டைய 4 கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்ல இஷ்டமா இருக்கோ அந்த ஷேப்ல நீங்க கட் பண்ணிக்கலாம். இது லஞ்ச் பாக்ஸ் மட்டும் இல்ல, நைட்டு டின்னரா கூட செய்யலாம், இல்லைன்னா மதியானம் லஞ்சு கூட செய்யலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி இப்போ இதை எடுத்து ஓரமா வச்சிடலாம். அடுத்ததா ஒரு அகலமான கடாயா பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுல ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமா கிராம்பு, பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, அடுத்ததா ஒரு மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸா கட் பண்ணிக்கணும். அதை எடுத்து இதுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு 3 கிட்ட பச்சை மிளகாய் எடுத்து பொடிசா கட் பண்ணி அதையும் இதுல போட்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை போற வரைக்கும் மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க நான் சொன்ன மாதிரி வெங்காயம் நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்து அதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த டைம்ல இதுல ஒரு 3 கிட்ட மீடியம் சைஸ் அளவுல தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். பெரிய தக்காளி பழமா இருந்தா 2 சேர்த்துக்கோங்க. அதை நல்லா பொடிசா கட் பண்ணி இதுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஃப்ரெஷ்ஷா அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூனு. அடுத்து இது நல்லா வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் போட்டு அந்த வெங்காயம் கூட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இப்ப பாருங்க சூப்பரா நல்லா வதங்கி சாஃப்ட் ஆயிடுச்சு. தக்காளி இருக்கிற இடம் தெரியாம நல்லா வதங்கி வந்துடணும். அந்த அளவுக்கு இதை வதக்கி விட்டா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இந்த டைம்ல இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 1 ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் போட்டு அந்த கிரேவி கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இப்ப பாருங்க அந்த கிரேவில இருந்து நல்ல சூப்பரா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டைய இந்த கிரேவில போட்டு ரொம்ப நேரம்லாம் வதக்க விட தேவையில்லை. ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுட்டு நம்ம ஆற வச்சிருக்கிற சாப்பாடை இதுல போட்டுடலாம். இந்த ரைஸ் பாத்தீங்கன்னா ஏற்கனவே
எல்லாமே குக் பண்ணி நான் ஒரு பிளேட்ல போட்டு நல்லா ஆற வச்சிருக்கேன் பசங்களுக்கு கொடுத்து விடுறதுக்காண்டி. உங்ககிட்ட மிஞ்சின சாதம் இருந்தா கூட இந்த மாதிரி செய்யலாம். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா இந்த கிரேவில போட்டு அந்த சாதத்தை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம். எப்பவுமே நம்ம முட்டை பொரிச்சு அதுலதான் நம்ம செய்வோம். இந்த மாதிரி பாயில் பண்ணி அதுல எக் ரைஸ் செஞ்சு பாருங்க. சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். ஒரு தடவை செஞ்சீங்கன்னா நீங்க திரும்ப திரும்ப செய்வீங்க. அடுத்ததா கொஞ்சமா கொத்தமல்லி இலை அது மேல தூவி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்க சர்வ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுத்து வர்றதா இருந்தா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.